வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் ஆளுநர் RN ரவி அவர்களது பதவிக்காலம் முடிந்து 6 மாதங்கள் ஆகக்கூடிய நிலையில் புதிய ஆளுநர் தமிழகத்தில் நியமிக்கப்பட உள்ளதாகவும், இவர் ஆளுநர் RN ரவி அவர்களை விட மிக மோசமான திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. நேரடியாக மத்திய பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் என்ற காரணத்தினால் ஆளுநர் RN ரவி அவர்களே தொடரட்டும் இன்னும் ஓராண்டுகள் என்று திமுகவினர்களே சொல்லக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. ஏனென்றால் முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிதான் இந்த பொறுப்பிற்கு வரவுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முதல் கையெழுத்து தமிழக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கையெழுத்து போட உள்ளதாகவும், தமிழக துணை வேந்தர்கள் நியமனத்தில் தமிழக அரசு தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இன்னும் ஓரிரு வாரத்தில் ஆளுநர் RN ரவி அவர்களது பதவியே மாற்றப்போவதாக மத்திய அரசு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. மேலும் திமுகவின் ஆட்சியில் அமைந்த பிறகு ஆளுநர் RN ரவி அவர்கள் கடும் நெருக்கடியை திமுகவிற்கு கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவரை விட பல மடங்கு திமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும் விதமாக புதிய ஆளுநராக பொறுப்பேற்கக்கூடியவர் செயல்பாடுகள் இருக்கும் என்றும், இதனால் திமுக இன்னும் ஓராண்டை மிக கடுமையான முறையில்தான் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். மசோதாக்கள் ஆளுநர் RN ரவி அவர்கள் கையெழுத்து போடாமல் பெண்டிங்கில் போடப்பட்டதை போல் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடியவரும் அதே வேலையை செய்வாரா அல்லது மசோதாக்களை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்புவாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஆளுநர் RN ரவி அவர்களோ எப்போதாவது தான் தமிழக அரசை சீண்டுவார். ஆனால் புதிய ஆளுநராக பொறுப்பேற்கக்கூடிய முன்னாள் தலைமை அதிகாரியாக செயல்பட்டவர் திமுகவிற்கு கடும் நெருக்கடியை கொடுப்பதோடு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களையும் சுட்டிக்காட்டி அதற்கான ஏற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை முறையாக திமுகவின் அரசு செயல்பட தவறிவிட்டால் உள்துறை அமைச்சரிடம் புகார்களை கொடுப்பதற்கும் தயங்க மாட்டேன் என்பதற்கேற்ப பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே பல தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 13 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அமைச்சரவை சிறைக்கு செல்கிறதா? புதிய ஆளுநர் பொறுப்பேற்பது சரியா அல்லது ஆளுநர் RN ரவி அவர்களை இன்னும் 13 மாதங்கள் இருக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.